பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 10 வருஷத்தில் 2016 2025 ஓகே என்னெல்லாம் கேள்விகள் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேருந்து வந்திருக்கோ அதுதான் இன்றைக்கி செஷனில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பசங்களா. பட் இந்த போலவே எல்லா சாப்டர்ஸுக்குமே நம்ம வந்து லாஸ்ட் 10 years ஆன கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட எல்லா எபிசோட்ஸையும் பாருங்கள் அண்ட் எல்லா வருஷத்துடைய டிஸ்கஷன்ஸையும் பாருங்கள். ஸோ தட் எல்லா சாப்டருக்குமே நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ 2016 2025 ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேருந்து என்ன சாப்டர்ஸ் வந்திருக்குன்னு கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் கிராஷ் கோர்ஸ் December 26 ஆரம்பிச்சாச்சு. பட் இப்போ கூட நீங்கள் 10% ஆஃப் XPL 10ங்கிற கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஒரு கோர்ஸ் வெறும் 4275 ரூபாயில் உங்களோட மொத்த ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிடும் பசங்களா. அண்ட் ஒருவேளை நீங்கள் டேப் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கோர்ஸோட தேவைன்னு நினச்சிங்க அப்படின்னா அது கூட நீங்கள் 19,500 ரூபாயில் நீங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை பெனிஃபிட் ஆகி நிறைய பசங்க வந்து நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் மேம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறமா தான் மேம் வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் லாஸ்ட் 30 டேஸுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஸோ இதை நீங்கள் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் வந்து நீங்கள் வெறும் 10,000 ரூபாய்க்கு இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு ஹைப்ரிட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரிலேருந்து ஆரம்பிக்க போகுது. பட் நம்ம XPL கடைசி 30 நாள் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் நம்மளோட கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சியோடைய சென்டர்ஸில். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வெறும் 10,000 ரூபாய்க்கு உங்களோட லாஸ்ட் மினிட் புஷ்ஷில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் பசங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பசங்க இதுலேருந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை கூடிய சீக்கிரத்தில் வாங்கிக்கோங்க. பிகாஸ் நிறைய பசங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் நமக்கு சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கே கால் பண்ணி உங்களோட சீட்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது 2025 கேட்ட ஒரு கேள்வி பசங்களா. ஸோ எது வந்து இங்கே ட்ராபேக் ஆஃப் IVF அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதருக்கு ஃபெர்டிலிட்டி ரிஸ்க்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸ்பென்சிவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அடாப்ஷன் கம்மியாக இருக்கும் அண்ட் நம்ம ஏர்லி எம்ப்ரியோ சர்வைவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்தியாவில் கண்டிப்பாக நிறைய சென்டர்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ அது வந்து தப்பு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் நெசசரிங்கிறதும் கிடையாது. எந்த ஒரு டோனர் கிட்டேருந்து வேணாலும் நம்ம IVF வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் B, D and F ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். தென் நீட் 24 கேட்ட ஒரு கேள்வி பசங்களா, which of the following is not a traditional contraceptive method? ஸோ இங்கே வந்து வால்ட்ஸுங்கிறது ஒரு பேரியர் மெத்தட், மிச்சப்படி எல்லாமே நேச்சுரல் மெத்தட் தான். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். தென் ஒரு ரிஸ்க் மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள் கான்ட்ரசெப்டிவ்ஸ் தான். அகேன் எந்த ஒரு காலம்லேருந்து எந்த ஒரு காலம் அப்படிங்கிறது தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். என்ன எக்ஸாம்பிளுங்கிறது நான் மெடிக்கேட்டட் வில் பி லிபேஸ் லூப், காப்பர் ரிலீசிங்கிறது மல்டிடோட் 375, ஹார்மோன் ரிலீசிங்கிறது LNG 20, இம்ப்ளான்ட்ஸில் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ் செலுத்துகிறாங்க. ஸோ D2. ஸோ ஆக மொத்தம் நமக்கு ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் ரீநீட் 2024 பாருங்கள் அதே மாதிரி கான்ட்ரசெப்டிவ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ காப்பர் ரிலீசிங்னு சொன்னால் மல்டிடோட் 375, நான் மெடிக்கேட்டட்னா லிபேஸ் லூப், கான்ட்ரசெப்டிவ் பேரியர் அப்படின்னா வால்ட் வரும், ஹார்மோன் ரிலீசிங்கில் நம்ம LNG 20 எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது C1, D3 ஓகே ஆப்ஷன் 4 தான் மறுபடியும் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் இது வந்து அகெயின் ரீநீட் 24 கேட்ட ஒரு கேள்வி. லிஸ்ட் ஆஃப் STDஸில் எதை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது? ஆல்வேஸ் ரிமெம்பர் 3H. ஓகே, ஸோ ஹெர்பீஸ், HIV அண்ட் ஹெப்படைட்டிஸ் B இது 3 தவிர நம்ம எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இங்கே ஆப்ஷனில் ஹெர்பீஸும் ஹெப்படைட்டிஸ் பியும் தான் இருக்குது. ஸோ B and D ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் இதில் எது வந்து காமனாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணாவே க்யூர் பண்ண முடியும்? அகேன் அந்த 3H இருக்குது இல்லையா, ஹெப்படைட்டிஸ் B, HIV, ஹெர்பீஸ் இது 3த்துமே குணப்படுத்த முடியாது. அப்போது மீதி இருக்கிறது ஆப்ஷன் 1
gonorrhea. So option 1 தான் நம்ம earlier diagnose பண்ணாவே நம்ம cure பண்ண முடியும். So if you see contraceptives and STDsல அதே கான்செப்ட் தான் சுத்தி எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்பாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கேள்வி 23ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா amniocentesis for sex determination is one of the strategies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு amniocentesis-ங்கிறது செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு RCH பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து ஃபால்ஸ் தான். அண்ட் பேன் வந்து எதுக்கு அப்படின்னா இன்க்ரீஸிங் ஃபீமேல் ஃபீட்டிசைட், அது பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அபார்ட் பண்ணுறாங்க, இன்டியூஸ் பண்ணுறாங்க டெர்மினேஷன் அப்படிங்கிறதுனால தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஆனால் ஃபஸ்ட்டு தப்புங்கிறதுனால ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீட் 23ல் இன்னொரு கேள்வி. ஸோ அகேன் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசெக்டாமிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் மெத்தட், வாஸ் டெஃபரன்ஸை கட் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ A3. ஓகே, தென் காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ நேச்சுரல் மெத்தட். ஸோ B4. ஓகே, cervical capsங்கிறது ஒரு பேரியர் மெத்தட், சஹேலிங்கிறது ஒரு ஓரல் பில். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ரொம்ப ட்விஸ்டடாகவோ நீங்கள் யோசிச்சு பதில் சொல்கிறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன். நான் லிப்பேஸ் லூப் வந்து இஸ் யூஸ்ட் ஆஸ் வாட்? இட் இஸ் அ IUD, இட் இஸ் அ இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ். ஆனால் அதுலேயே 3 டைப் இருக்குது. அதில் எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக நான் மெடிக்கேட்டட். ஸோ ஆப்ஷன் 2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024ல் 2023ல் இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருப்பாங்க, நான் மெடிக்கேட்டட் IUDs லிப்பேஸ் லூப் அப்படின்னு. பட் 2022ல் வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2026 பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இதே கான்செப்டை வேறு போல் கேட்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கே தவிர இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் கண்டிப்பாக வச்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி ரிப்பீட்டடான ஒரு டாபிக். ஓகே, தென் அகெயின் கம்மிங் டு கான்ட்ரசெப்ஷன் அண்ட் அவங்களோட மெத்தட்ஸ். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, அவங்களோட பிரின்சிபல் என்ன? ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது டயஃப்ரம் ஒரு பேரியர் மெத்தட். ஸோ பேரியர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலாக இந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுறோம். ஸோ அதனால தே வில் கவர் த சர்விக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் த என்ட்ரி. கான்ட்ரசெப்டிவ் பில்ஸுங்கிறது என்னது, கம்ப்ளீட்டாக ஓவியுலேஷனையும் இம்ப்ளான்டேஷனையும் அது இன்ஹிபிட் பண்ணிடும். IUDs வந்து மெயினாக இட் வில் இன்க்ரீஸ் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் த ஸ்பெர்ம். வேறஸ் லாக்டேஷனல் அமெனோரியா வந்து பார்ட்டூரிஷனுக்கு அப்புறமா இன்டென்ஸான பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ மென்ஸ்ட்ருவல் சைக்கிளும் ஓவியுலேஷனும் ஆப்சண்ட்டாக இருக்கிறது தான் லாக்டேஷனல் அமெனோரியா. ஸோ ஆக மொத்தம் ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் சிமிலராக ஒன் மோர் மேட்ச் த ஃபாலோவிங் இன் 2021. சேம் திங், வால்ட்டுங்கிறது என்னது, இஸ் எ பேரியர் மெத்தட். அப்போ இந்த பேரியர் மெத்தடோட பிரின்சிபல் என்ன, இட் வில் கவர் த சர்விக்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்ம். ஓகே, தென் IUDs வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் த ஃபேகோசைட்டோசிஸ். வாசெக்டாமிங்கிறது வாஸ் டெஃபரன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது. டியூபெக்டாமிங்கிறது ஃபெலோப்பியன் டியூபை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 1 தான் yet again the right answer. ஓகே, தென் எது வந்து ஹார்மோன் ரிலீசிங் IUD? சிம்பிள். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 3மே வந்து காப்பர் ரிலீசிங், இது ஒன்று தான் ஹார்மோன். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் வெனரியல் டிசீஸ் வந்து இதில் என்னத்தில் பரவலாம்? ஸோ அது வந்து வெனீரியல் டிசீஸுங்கிறது நாம் அக்வயர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ எந்த கட்டத்துலையும் நம்ம அது ஜெனட்டிக்கலாக நமக்கு மாடிஃபை ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து கிஸ்ஸிங் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், கிஸ்ஸிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் டச்லனாலாம் எதுவும் ஆகாது, பாடி ஃப்ளூயிட்ஸ் கான்டாக்டில் வந்தால் மட்டும்தான் இட் கேன் ஸ்ப்ரெட். ஸோ அதனால் DNA கண்டிப்பாக கிடையாது. ஸ்டெரைல் நீடில்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ அதனால் வெறும் C and B மட்டும்தான். ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, now which of the following techniquesல embryos are transferred to the females who cannot conceive அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கான 2 மீன்ஸ் என்னது, 8 செல் வரைக்கும்னா ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், ஃபெலோப்பியன் டியூப்லேயே கொண்டு போய் விட்டுருவோம். அதே இது ஒரு 8-16 செல்லுக்கு மேலே போச்சுன்னா அந்த எம்ப்ரியோவை டைரெக்டாக எடுத்து யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், விச் இஸ் இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஜிஃப்ட் அண்ட் IUDs 2 தான் மேஜராக நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் எந்த ஒரு ஃபாலோவிங் டெக்னிக்கில் எம்ப்ரியோஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் to assist the females? Yeah, so option 2 is the answer. Now
எது வந்து இங்கே எல்லாமே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கேன்சர், மலேரியா, ஃபிலேரியா இது மூணுமே கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் அ malaria is not a kind of a sexual disease. So gonorrhea, syphilis, herpes, option 2 தான் straightforward right answer. Okay, நான் எந்த ஒரு contraceptive methodல வந்து ஹார்மோன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ பேரியர் மெத்தடில் ஐயூடியில் இல்லாட்டி காப்பர் ரிலீசிங் ஐயூடியில் இல்லை பேரியர் மெத்தட்ஸில் எந்த ஒரு ஹார்மோனும் இன்வால்வ்டாக இருக்காது. ஸோ லாக்டேஷனல் அமெனோரியாவில் நார்மலாகவே ஆஃப்டர் த பார்ட்டுரிஷன் த மதர்ஸ் பாடி டஸ் நாட் அலவ் ஓவ்யுலேஷன். பில்ஸில் நம்ம ஹார்மோன் கண்ட்ரோல் தான் வச்சுருக்கோம். எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸும் ரிவால்வ் அரவுண்ட் த ஹார்மோன்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. Okay, now hormone releasing intrauterine devices. ஸோ சிம்பிள் பசங்களா, மல்டி லோடுங்கிறது ஒரு காப்பர் ரிலீசிங் வால்ட், ஒரு பேரியர். ஓகே, அண்ட் லிப்பேஸ் லூப் அண்ட் மல்டி லோட் வந்து ஒரு காப்பர் லிப்பேஸ் வந்து நான் மெடிக்கேட்டட். ஆப்ஷன் 3 தான் காப்பர் ரிலீசிங். ஆப்ஷன் 3 will be the right answer. நான் எது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் நாட் கம்ப்ளீட்லி க்யூரபிள் பாருங்கள். 2019 கேட்டாங்க. எல்லா வருஷத்துலையும் ஒன்றில் இன்னொன்று இந்த இது தொட்டுதே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ஹெச், அதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஜெனைட்டல் ஹெர்பீஸ். அதுதான் நம்ம கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது. ஓகே, நான் கான்ட்ரசெப்டிவ் சஹேலி அப்படிங்கிறது அது என்ன பண்ணும்? இட் இஸ் ஒரு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில். ஓகே, ஸோ அப்போ அது ஐஓடி கிடையாது. போஸ்ட் காய்டல் கான்ட்ரசெப்டிவ்னா ஆஃப்டர் த இன்டர்கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கான்ட்ரசெப்டிவ் விச் இஸ் நாட் சஹேலி ஆல்சோ. நான் இன்க்ரீசஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஓவ்யூலேஷன் அப்படிங்கிறதும் கிடையாது. மேஜராக என்ன பண்ணோம்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸை பிளாக் பண்ணிடும். அப்போ என்ன தான் ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகி நமக்கு எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுத்தாலும் அதை யூட்ரஸ் புரிஞ்சுக்கிட்டு ப்ராலிஃபரேட் ஆக முடியாது. ஸோ அப்போது என்ன ஆகும்? இந்த ரிசெப்டர்ஸை பிளாக் பண்ணுறதுனால யூட்ரஸோட ப்ராலிஃபரேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி நமக்கு எக்ஸ் வந்து இன்கேஸ் ஃபர்டிலைஸ் ஆனால் கூட இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, தென் இங்கே வந்து ஒரு காஸ்டிவ் ஆர்கானிசம் அண்ட் டிசீசஸ் பற்றின ஒரு கேள்வி பசங்களா. எய்ட்ஸுக்கு ஹெச்ஐவி, திஸ் வி ஆல் நோ. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து கொனோரியாவுக்கு வந்து நெசிரியா கொனோரியே அதான் வந்து ஆக்சுவலான காசிட்டிவ் ஆர்கானிசம். ஸோ நமக்கு A2 will be the right answer. தென் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரெப்போனிமா பலிடம் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். ஜெனைட்டல் வார்ட்ஸ் வந்து HPV ஆர் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸை வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆப்ஷன் 2 will be the right answer. Okay, then in case of couple where the male is having very low sperm count, எந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஸோ மேலுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது ஆர்டிஃபிஷியலாக அதை நம்ம இன்செமினேட் பண்ணி we can help the woman to conceive. So straight away நமக்கு artificial insemination will be the right answer. So semen சில ஸ்பெர்ம்ஸை டைரெக்டாக யூட்ரஸில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஃபங்க்ஷன் ஆஃப் காப்பர் அயன்ஸ் ஒரு காப்பர் ரிலீசிங் ஐயூடியில் அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவ்யூலேஷனையோ இல்லை கெமெட்டோஜெனசிஸையோ அது தொடவே தொடாது. அண்ட் இந்த ஒரு காப்பர் இருக்கிறதுனால ஸோ நம்ம ஐயூடிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கேட்டட், காப்பர் ரிலீசிங், ஹார்மோன் ரிலீசிங் ஒவ்வொன்றுத்துக்குமே பிரின்சிபல் வேறுவாக இருக்கும். ஸோ ஹார்மோன் ரிலீசிங்னா வில் மேக் த யூட்ரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன். இந்த காப்பர் ரிலீசிங் வந்து ஸ்பெர்மோட மோட்டிலிட்டியும் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியும் தான் பாதிக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எந்த ஒரு ஃபாலோவிங் வந்து அகெயின் ஒரு ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. இந்த கேள்வி வந்து வேறு வேறு ஆப்ஷன்ஸோட எத்தனை தரம் வந்துருச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ மொத்தமாக நம்ம இந்த 10 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு 4 கான்செப்ட் தான் மறுபடியும் வருது. ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 3 LNG20 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் எது வந்து இங்கே இன்கரெக்ட் ரிகார்டிங் வாசெக்டாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ வாஸ் டெஃபரன்ஸை நம்ம கட் பண்ணி ட்ரை பண்ணுறோம்.
irreversible sterility, okay, no sperm occurs in the seminal fluid, which is also correct. ஆனால் நம்மளோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ்க்கு வெளியில் எபிடிடைமிஸ் இருக்குது, அதிலிருந்து தான் வாஸ் டெஃபரன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படியுமே ஸ்பெர்ம்ஸ் இருக்குமே. ஸோ எபிடிடைமிஸில் ஸ்பெர்ம் இருக்காதுங்கிறது தான் பசங்களா தப்பான ஒரு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer. Okay, now embryo more than 16 ஆச்சு அப்படின்னா அது அந்நேரத்துக்கு என்ன இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்க்கு வந்திருக்கும். அப்போது டைரெக்டாக நம்ம அந்த யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கரெக்ட். ஆப்ஷன் 3 will be the right answer. Okay, so if you see here நம்ம 2016 25 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிட்டு எண்ணிடலாம். ஒரு 4 கான்செப்ட் தான் மறுபடியும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இது இந்த சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்கோரிங்கான ஒரு சாப்டர். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் படித்தாலே அது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு வந்து ஸ்கோர் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சாப்டரை இங்கேருந்து ரிவைஸ் பண்ணுங்கள் பசங்களா. நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் டிசம்பர் 26 ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு கோர்ஸை இப்போ கூட நீங்கள் 10% ஆஃபில் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கான டேப் மெட்டீரியல்ஸ் தேவைன்னா அதையும் சேர்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பசங்களா. நம்மளோட நீட் 2026க்கான ஹைப்ரிட் ப்ரோக்ராம், ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஜான் கடைசி வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இது நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கோ கண்டிப்பாக கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட லாஸ்ட் 30 நாளைக்கு நம்மளோட சென்டர்ஸில் பயங்கரமான கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது பசங்களா. அண்ட் இந்த XPL நீங்கள் வெறும் 10,000 ரூபாயில் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸஸ் வச்சு நம்ம ஜைலம்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த எக்கச்சக்க டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்களும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு உங்கள் சீட்டை இன்றைக்கே பிளாக் பண்ணுங்கள். பிகாஸ் சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். பட் அது வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாப்டர் மட்டும் இல்லாமல் நிறைய சாப்டர்ஸ்க்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் இதுதான் பசங்களா. ஆல் த வெரி பெஸ்ட்.